டிஎன்பிஎஸ்சி அடிக்கடி கேட்குற கொஷின், ஒரு நெட்டாண்டில் 53 ஞாயிற்றுக்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஓகேவா? இந்த கொஷின் வந்து எதுக்காக அந்த 2/7 வருது, எதுக்காக 1/7 வருதுன்னு தெரியாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஓகே, இப்போ கிளியர் பண்ணுற பாருங்கள். அதாவது நெட்டாண்டு அப்படின்னா லீப் இயர். அப்போ மொத்தம் 366 நாள். ஓகேவா? அப்போது அதில் வந்து நமக்கு 2 ஆட் டேஸ் வரும். அதாவது 7ஆல் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 52 கோஷன்ட் வரும், ரிமைண்டர் 2 வரும். ஓகேவா? அப்போது லீப் இயருக்கு 2 ஆட் டேஸ் அப்படின்னா அந்த டேஸ் வந்து எப்படி இருக்கும்? 52 வாரம் போக, அதாவது 52 வாரத்தில் 52 ஞாயிற்றுக்கிழமை போயிடும். மிச்சம் இருக்கிற அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை எப்படி வரும் அப்படின்னா மிச்சம் 2 ஆட் டேஸ் இல்லையா? அப்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வாரத்தில் முதல் நாள் ஞாயிறு இல்லையா? அப்போ அப்படியே ஆரம்பிக்கலாமா? ஞாயிறு திங்கள்னு ஒரு பேர் வரலாம். அப்புறம் திங்கள் செவ்வாய்னு ஒரு பேர் வரலாம். ஓகேவா? அப்புறம் செவ்வாய் புதன் சொல்லிட்டு ஒரு பேர் வரலாம். அப்புறம் புதன் வியாழன் சொல்லி வரலாம், வியாழன் வெள்ளின்னு சொல்லி வரலாம், அப்புறம் வெள்ளி சனின்னு சொல்லி வரலாம், அப்புறம் சனி ஞாயிறுன்னு சொல்லி வரலாம். ஓகேவா? இந்த தான் இந்த 7 பாசிபிலிட்டி. இங்கே பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த 7ல் 2 பாசிபிலிட்டி தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கான ஒரு நிகழ்தகவாக இருக்குது. அப்போ மொத்தம் 53 ஞாயிற்றுக்கிழமைகள் வருவதற்கான நிகழ்தகவு 2/7, 7ல் 2. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.